ஜனநாயகன் படத்துல கம்ப்ளீட் அரசியல் தான். அரசியல் வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பகைப்போக்கல், சென்சார் போர்டு கையாளுறதுல ஒன்றிய அரசின் பாஜகவின் நேரடி தலையீடு இருக்கு. From day one பிஜேபி பண்றது crude attempt to block that release. அதுவும் ஐஎன்பி மினிஸ்ட்ரியை பயன்படுத்திட்டு முருகனை வச்சுட்டு இன்னைக்கு பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து தலையிட்டு இருக்காங்கன்றது தான் எனக்கு கிடைக்கிற தகவல். படத்துக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க கான்ஸ்பிரசிஸ் வந்து இருக்கு, பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசிஸ் இருக்குன்றீங்க. 100% இந்த கரூர் இதுல இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஏன் சொல்றேன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பாணி இருக்கு, அதுவே வந்து ஜெயலலிதாக்கு ஒரு பாணி இருக்கு, அதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கப்படுதுல. அவர் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணவே தயங்குறாரு. விஜயகாந்தை எப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். அவரை ப்ரோவோக் பண்ண வச்சு நிருபர்களை விட்டு இரலவென்ட் கேள்விகளை கேட்பாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற பேர்ல சீமானுக்கே நடக்குது பல இடங்கள்ல. ஆனால் இவர் எல்லாத்தையும் எதிர்கொள்வார்லாம் வீரன் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் பார்க்காமலே இருந்துடலாமா? அப்படியே எம்ஜிஆர் தான் வந்து தமிழ்நாடு கண்ட ரொம்ப புகழ்பெற்ற அரசியல் தலைவர். ஆனா அவருக்கு கூட இந்த தில்லி இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது இந்த பக்கம் பொலிட்டிக்கல் எனிமின்றார், இந்த பக்கம் ஐடியாலஜிக்கல் எனிமி, சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரின்னு ரெண்டு கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு. அப்போ அந்த ஆளுடைய அசாத்திய துணிச்சல் வந்து திமுகவில் செங்கோட்டையன் வெளியே போனார்னா அவரை சுற்றி ஒரு மாதத்துக்கு விவாதிப்பாங்க. ஆனால் திமுகவில் உள்கட்சி சண்டையே இல்லையா? திருச்சியில் நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் பயங்கரமான மோதல் நடக்குது. அரசியல்னு வந்தால் இந்த பழிவாங்குதெல்லாம் இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இல்லைன்னா கமல்ஹாசன் மாதிரி கை சுட்டதோ, ரஜினிகாந்த் மாதிரி உடல்நிலை சரியில்லை, நடிக்கிறதுக்கு உடல்நிலை இப்போ இருக்குதா? இப்போ ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. ஜெயிலர் 2ன்றாரு, கூலின்றாரு. கரூரோட சிபிஐ விசாரணைக்கு இதாயிட்டு இருக்கு. நடுவில் வந்து 12 பேருக்கான தேர்தல் குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய வியூகமா? அந்த 12 பேரை நம்பி அவர் தமிழ்நாடு ஒப்படைக்கிறாரா விஜய்? வணக்கம் சார். வணக்கம்மா சார். டெல்லியில் 2 முறை விஜய் வந்து சிபிஐ விசாரணை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு எல்லா கேள்விகளுக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி எடுத்துக்கிறது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதை எப்படி நம்ம அணுகிறது ஃபஸ்ட்டு? அதாவது வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு விஜய் கேட்கல நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில். அவர் சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்கல. ஆதவ் அர்ஜுனா தான் பெட்டிஷனர் தாவேகா சார்பா. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற அந்த ஒன்மேன் ஜுடிஷியல் பேனல் அந்த விசாரணை மேலே நம்பிக்கை இல்லை. அதே போல் ஒரு தனி நீதிபதி ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சார்ல எஸ்ஐடி அஸ்ராக்கருங்க ஐஜி, அந்த விசாரணை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது நடுநிலையாக நடக்காது. தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொறுப்பில்லாத செயலால், கடமை தவறியதால் தான் இந்த சம்பவமே கரூரில் நடந்தது. அவங்க ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா இது தவிர்த்திருக்கலாம். அப்போ அவங்க தவிர அவங்களே விசாரித்து அவங்களே நீ தீர்ப்பு சொல்கிறதுன்றது இயற்கைக்கு முரணானது. அப்போ அது நடுநிலையாக இருக்காது, நியாயம் கிடைக்காது, அதாவது நீதி கிடைக்காது அந்த 41 பேருக்கு. அதனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னு விஜய் தரப்பு மட்டும் சொன்னது, கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப், உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழு இதை விசாரித்தா தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நடுநிலையாக இருக்கும் நம்புகிறோன்னு சொன்னாங்க. ஹவவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு 5 பேர் போனாங்க கேஸுக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக. விஜய் மட்டும் போல, மற்ற 4 பேர் தனிநபர்கள். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிபிஐ விசாரித்தாதான் உண்மை வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இன் இட்ஸ் ஓன் விஸ்டம் ரெண்டையும் சேர்த்து கிளப் பண்ணி சிபிஐ விசாரணை நடக்கும். ஆனால் அதை கண்காணிக்க ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி மேலே தலைமையில் ஒரு ரஸ்தோகின்னு ஒருத்தரை போட்டு பண்ணுவோம். அதே போல் அவங்க சொன்ன நியாயமான காரணங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனால் தமிழ்நாடு அரசு அப்பாயின்ட் பண்ண அந்த கமிஷனும் சென்னை உயர்நீதிமன்றம் ஃபார்ம் பண்ண அந்த எஸ்ஐடியும் உடனடியாக வேலையை நிறுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் ரிப்போர்ட்டை இந்த சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சிபிஐ விசாரணை என்பது விஜய் கேட்டு பெற்றது, தாவேகா கேட்டு பெற்றது. அதனால் அது வந்து அதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் அரசியல் சார்பும் அரசியல் இதுவும்
நோக்கமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்ல அதுலதான் அது வந்து நிறைய கான்ஸ்பிரசிஸ் அதுக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அரசியல் கட்சியுடைய தலையீடுகள் இருக்கு. அதாவது இதெல்லாம் இயர்ஸே தாங்க. இப்போ நீங்க 2 விஷயமா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல இதை எந்த விதத்துல ஜனநாயகன் படம் இயற்கைன்னு சொல்றீங்க? இல்ல ஜனநாயகன் படத்துல கம்ப்ளீட் அரசியல் தான். அரசியல் வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பகைப்போக்கல், விஜய வந்து ஒழிச்சு அது இது ஜனநாயகன் படத்துல சென்சார் போர்டு கையாளுறதுல ஒன்றிய அரசின் பாஜகவின் நேரடி தலையீடு இருக்கு, அரசியல் தலையீடு இருக்கு. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா இந்த என்கொயரி சிபிஐல விசாரிக்கிறாங்கல்ல, நீங்களே போய் விசாரிக்கிறோன்னு சொல்றீங்க, அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பது என்பது ஒரு ப்ராசஸ் தானே. உங்களை விசாரிக்காம யூ ஆர் த சீஃப் பர்சன் தேர். இல்ல அதனால அவரை கூப்பிட்டு விசாரிப்பதே வந்து தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? படத்துக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க கான்ஸ்பிரசிஸ் வந்து இருக்கு, பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசிஸ் இருக்குன்றீங்க. 100% இந்த கரூர் இதுல இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஏன் சொல்றேன்னா இது வந்து ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். சிபிஐ வேணும்னு கேட்டதோ, தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னதோ விஜய் தரப்பு தான். அவங்க வந்து சிபிஐ, கோர்ட் மானிட்டர் ப்ரோப் இதெல்லாம் சேர்த்து அது நடந்தால் தான் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா நாம் கொண்டு வந்த விசாரணைப்பு இதை நம்ம சில பேர் அட்வைஸ் கூட பண்ணதாக எனக்கு கேள்வி. நீங்கள் வந்து விட்னஸாக தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் இப்போ உடனே போவானா, 2-3 சம்மன் வரட்டும், அர்ஜென்ட்டாக போ, நீங்கள் ஒன்றும் அக்யூஸ்ட் இல்லை. அதனால் அப்போ விஜய் சொன்னதாக எனக்கு தகவல் என்னன்னா, நாம் ஏன் நம்ம தான் கேட்டிருக்கிறோம், நம்ம தான் போய் கோஆப்ரேட் பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், உண்மையை நம்ம தான் போய் சொல்லணும், ஏன் நம்மளை கூப்பிட்டா நம்ம போகணும்னு சொல்லி அவர் அதில் ரொம்ப தெளிவாக கராராக இருந்திருக்கார். அதனால தான் போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் 12ஆம் தேதி போனார் இல்லையா, அப்போ பனி மூட்டத்தின் காரணமாக லேட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு, டெல்லியில் இறங்க போக 1/2 மணி நேரம் தாமதமாக போனார். அதனால தான் இந்த வாட்டி முன்கூட்டியே முதல் நாளே போய் அங்கே படுத்துட்டாரு. கரெக்டாக அது அந்த அளவுக்கு விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு இதை பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த இதே தேவையில்லாமல் இருந்திருக்கும்ல, தேவைப்பட்டிருக்காதுல்ல இந்த சிபிஐ விசாரணையே. இதே ஒரு முன்னுதாரணம், இதே ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் வந்து கரூர் போயிருந்தா. நீங்க சொல்றது எப்படின்னா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க. எவ்ரிபடி வில் பி வைஃப்ஸ் ஆஃப்டர் தி ஈவென்ட். ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு இப்போ உட்கார்ந்து அப்படி இல்ல, முன்னெச்சரிக்கைன்ற வார்த்தையை சொல்றதுக்காக நான் சொல்றேன். முன்னெச்சரிக்கைனா ஒரு விசாரணை மேல அவர் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு, எந்த அளவுக்கு அதுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்ற அர்த்தத்துல நான் சொன்னேன். புரியுதுங்களா? காலையில் அவர் தனி விமானத்தில் போகிறதால 7 மணிக்கு போனால் அப்போவும் 8:30 மணி 9 மணிக்கெலாம் போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த சிபிஐ விசாரணையை நம்புறாரு, இதில் நியாயம் கிடைக்கும், நீதி நிலைநாட்டப்படும்னு எதிர்பார்க்குறாரு. அதனால் இதில் அரசியல் இருப்பதா அவரே சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2வது, இன்னைக்கு வரைக்கும் அதில் அரசியல் இல்லை, நாளைக்கு இருக்காதுன்னு நான் உறுதி சொல்ல மாட்டேன். ஏன்னா சிபிஐ இஸ் ஏ கேஜ்டு பேரட்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கிண்டல் பண்ணியிருக்கு ஒரு தீர்ப்பில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். கூண்டு கிளி தான் அது, ஒன்றிய அரசு யார் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறபடி இது ஆடும் அப்படின்றத ஈவன் கோர்ட் நோஸ். அப்போ நமக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்கிறேன். அது தலையிடாது, அது பயன்படுத்தாது, இந்த வழக்கை என்னாலும் பயன்படுத்தாது அப்படின்லாம் நான் சொல்ல. ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் நோ பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஆர் பொலிட்டிக்கல் ரெப்பர்குஷன் இன் திஸ் கேஸ். அவ்வளோதான். அதே நேரத்தில் நான் சொல்கிறேன்னே, ஜனநாயகனில் ஃப்ரம் டே 1 பிஜேபி பண்ணுறது க்ரூட் அட்டெம்ப்ட் டு பிளாக் தட் ரிலீஸ். அதுவும் ஐஎன்பி மினிஸ்ட்ரியை பயன்படுத்திட்டு முருகனை வச்சுட்டு இன்னைக்கு பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து தலையிட்டிருக்காங்கன்றது தான் எனக்கு கிடைக்கிற தகவல். இல்லைன்னு சொன்னால் ஒரு சாதாரண கவர்மெண்ட் நிறுவனம் சென்சார் போர்டு 3 நிமிஷத்துக்குள்ளே ஹைகோர்ட்டில் இந்த கோர்ட்லேருந்து அடுத்த கோர்ட்டுக்கு ஓடி போய் அப்பீல் பண்ணுறதும், அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஓடி போய் கேவிஐட் போடுறதும், எங்களை கேட்காம இதில் தீர்ப்பு சொல்ல. அப்போ இந்த அளவுக்கு அது வந்து சுதந்திர இந்தியாவில் ஒரு சென்சார் போர்டு ஒரு சினிமா படத்து பின்னால் இந்த அளவுக்கு மூச்சிறைக்க ஓடியதாக நான் காணவில்லை, பார்த்ததில்லை. அப்போ இதில் அவுட் அண்ட் அவுட் பாலிடிக்ஸ் இருக்குது. அதனால் இதில் வந்து சிபிஐ
கேஸுக்கும் அது இருக்குதுன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஐ வாண்ட் டு பி ஃபேர். இப்போ சப்போஸ் வந்து விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப்பாக இருந்து மீடியாவுக்கு வந்து ஓப்பன் அப்டாக இருந்தாருன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்களோ அவங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அவரை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ அப்பான மாதிரி இருக்குமோ, இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவாவது இருக்குமோ? இன்னும் ஓப்பன் அப் பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல அதாவது அவர் ஒரு பாணியில அரசியல் பண்றாரு. அந்த பாணியை மாத்திக்க நமக்கு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு பாணி இருக்கு, அதுவே வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பாணி இருக்கு. அதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கப்படுதுல. அவர் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணவே தயங்குறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மீடியாவை அவர் ஃபேஸ் பண்ண தயாரா இல்லைன்றது அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டா கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனா மீடியா வந்து யோகியமா இருக்குதா? மீடியா வந்து அவதூறுகளை சொல்லுது. நேற்று பார்க்குறேன் நான், விசாரணை நடந்துட்டு இருக்கிறது ஓப்பன் கோர்ட்டில் ஒன்றும் இல்லை, எனிபடி கேன் விட்னஸ் இல்லையா? இது வந்து சிபிஐ உடைய ஹெட் குவார்ட்டரில் 7வது மாடி 6வது மாடியில் ஒரு ரூமில் பாதுகாப்போடு நடக்குது. விசாரணை நடந்துட்டு முடிஞ்சு கூட வெளியே வரல. 6 மணிக்கு தான் அவர் வெளியே வந்தார். 2:30 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் போடுறாங்க, கார்டு போடுறாங்க. இது போல் கேட்டாங்க, அது போல் அவர் பதில் சொல்ல முடியும் திணறினார், கிடுக்கிப்பிடி இப்படின்னு போடுறாங்க. நான் கூட ஒரு நக்கலாக ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டேன். கலாநிதி மாறன் அவர்கள் வந்து அமித்ஷா கிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவங்க செய்தி நிருபர் இந்த விசாரணை நடக்கிற இடத்துலையே விஜய்க்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கார் போல இருக்கு, அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறார் போல இருக்குது, இவ்வளோ அக்யூரேட்டாக போட்டுட்ருக்காங்கன்னு. ஸோ இது வந்து இங்கே டோட்டலாக வந்து ஊடகம் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரெடிபிலிட்டிங்க. மாப்பிள்ளை சபரீசனுடைய நிறுவனம் தான் எந்த மீடியாவில் என்ன டிபேட் நடக்கணும், என்ன தலைப்பில் டிபேட் நடக்கணும், தலைப்பு செய்தி எப்படி போகணுன்றது உட்பட இன்றைக்கி தீர்மானிக்கிறதா எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். அதனால் இன்றைக்கி வந்து மீடியா ஒழுக்கமாக இருந்து மீடியா நடுநிலையாக இருந்தால் நிச்சயமாக விஜயம் வந்துட்டு பண்ணணும்னு நானே சொல்லுவேன். இன்னைக்கு மீடியா ஒன்றும் வேணாம். நிர்மல் குமார் நேற்று வந்து சிபிஐ விசாரணைக்கு பிறகு வந்து சந்திக்கிறாரு. அவரு ஒரு சில மீடியாக்கள் இது மாதிரிலாம் தப்பாக போடுறாங்க அப்படின்றாரு. உடனே நியூஸ் அவரை பேசவே விடலை. இது ஒரு நாகரிகமா? விஜயகாந்தை எப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். அவரை ப்ரோவோக் பண்ண வச்சு நிருபர்களை விட்டு இரலவெண்ட் கேள்விகளை கேட்பாங்க. அதனால் நான் விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருப்பது சரி என்று நான் சொல்லல. அட்லீஸ்ட் நான் இப்போவும் என்ன சொல்கிறேன்னா, ஈ கேன் செலக்ட் அதாவது ஒரு அவர் கருதுகிற அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் சார்பு நிலை இல்லாத இதழ்கள் என்று கருதுகிற 1-2 இருக்கும் இல்லையா? டெலிவிஷன் சேனலும் இருக்கும், இது பிரிண்ட் மீடியா இருக்கும். அவங்கள மட்டுமாவது கூப்பிட்டு யூ கேன் ஹாவ் இன்ட்ராக்ஷன் வித் தம். அதில் நான் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் பொதுவாக அவருக்கு அனுபவம் இருக்குல்ல. விஜயகாந்துக்கு நேர்ந்தது பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற பேரில் சீமானுக்கே நடக்குது பல இடங்கள்ல. ஆனால் எங்க அவர் எதிர்கொள்றதுன்றது அவருக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் விஜயலட்சுமி கேஸை கூட எதிர்கொண்டாரு. எல்லாத்தையும் எதிர்கொள்வார்லாம் வீரன் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இல்ல, பார்க்காம இல்ல, பார்க்கணும்னு சொல்றேன். ஆனா மீடியாவும் அவ்வளோ 100% உள்நோக்கத்தோடு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், யூடியூப் சேனலை விடுங்க, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அவங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நியூஸ் சேனல், ஒரு ரிப்யூட்டட் சேனல் என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது டெல்லியில் 2:30 மணிக்கு இப்படிலாம் கார்டு போடுறீங்களே, இது நியாயமா? இது சரியா? உங்களுக்கு யார் இந்த தகவலெல்லாம் சொன்னாங்க? அன்லெஸ் யூ ப்ரெசன்ட் தேர். ஆர் விஜய் வந்து வெளியே வந்து உங்களுக்கு சொன்னாரா? இல்லை சிபிஐ வந்து ஏதாவது ப்ரெஸ் அவுட்லெட் கொடுத்தாங்களா? உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக? அப்போ எல்லாமே. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், காலையில் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. காலையில் எல்லா நாளிதழ்கள்லையும் என்ன போட்டிருக்காங்க? விஜய் என்ன சொன்னாரு அதுதான் போட்டிருக்காங்க. காவல்துறை உஷாரா இருந்திருந்தா, போதிய பாதுகாப்பு கொடுத்திருந்தா இதை தவிர்த்து இருக்கலாம். அவர் காவல்துறை மேலே தான் திரும்ப முதல் வாட்டியாக அதான் சொன்னார், இப்போவும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்துங்க சென்சேஷனலைஸ் பண்ணுறது, கலைத்து விடுவார், தாவேக்காவை கலைத்து விட விஜய் முயற்சி, இது ஒரு தலைப்பு. நேற்று இன்னொரு ஊடகத்தில் என்னன்னா, தேர்தலில் போட்டியிட போவதில்லை தாவேக்கா. இவங்க ஆசைகளெல்லாம் சொல்லிக்கிறாங்க.
அதனால நான் எல்லாரையும் ப்ளேம் பண்ணல. அது வந்து ஒவ்வொருவரோட இல்ல ஊடகங்கள் எல்லாத்தையும் நான் போட்டு அடிக்கல. ஆனா 99% ஊடகங்கள் சார்பு நிலை எடுக்கின்றன. நாட் லைக் தட் சார். என்னன்னா பாசிபிள் வேஸ் இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இனியோ ஒரு அரசியல் தலைவராக ஊடகங்களை செய்தியாளர்களை சந்திப்பது அவர் கடமை. அது தவறு இல்லை, அவர் செய்யணும். ஆனா அவர் செய்யாமல் இருப்பதற்கு புற காரணங்கள் இங்க நிறைய இருக்குன்றது தான் சொன்னேன். சார் இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு. ஒரு பக்கம் படம் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு, படம் ரொம்ப நெருக்கடி இருக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா கரூருடைய இது அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா படத்துக்கான குரல் ஒரு சைடு வருது, கரூரோட சிபிஐ விசாரணைக்கு இதாகிட்டுருக்கு. நடுவில் வந்து 12 பேருக்கான தேர்தல் குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய வியூகமா? அந்த 12 பேரை நம்பி அவர் தமிழ்நாடை ஒப்படைக்கிறாரா விஜய்? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது விஜய் வந்து யாரை நம்பியோ அந்த கட்சியோ அந்த இதையோ ஒப்படைக்கல. அவரை நம்பி தான் இருக்குது. விஜயை நம்பி தான் அந்த ஒட்டுமொத்த கட்சியும் இருக்குது. மற்ற எல்லாரையும் ஒன்றும் அவங்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு தேர்தல் பரப்புரைக்கான ஏற்பாடுகளை 234 தொகுதியிலையும் செய்யணும்ல. சம்படி ஹாஸ் டு பிளான் சம்திங். இப்போ எல்லாரும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த கட்சி எப்படி மெத்தாடிக்கலாக, எனக்கும் அந்த கட்சி செயல்படுற வேகம் போதலைன்ற கருத்து உண்டு, நான் அதை மறுக்கலை. ஆனால் அது ஒரு புதிய கட்சி, 75 வருஷ கட்சி, ஏராளமாக லட்சக்கணக்கான பணம் வச்சிருக்கிற கட்சி, லட்சக்கணக்கான கோடி லட்சம் கோடிகள் வச்சிட்டு இருக்கிற கட்சி, ஆண்ட கட்சி, ஆளாத கட்சி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க 50 வருஷ கட்சி, இவங்கள மாதிரி அவங்க இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தா அது என்னுடைய மடமை தான். அது ரொம்ப குழந்தை பேபி ஸ்டெப்ஸ் எடுக்குது. அப்போ அவங்க வந்து மெத்தாடிக்கலாக அந்த அருண்ராஜ் தலைமையில் ஒரு மேனிஃபெஸ்டோக்கு ஒரு வேலை அது நடத்திட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன நீங்க ஒன்ன கவனிக்கலையா? அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? எல்லாரும் கட்சி தொடங்கிட்டு அரசியல்ல இறங்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு வீடாக கான்டாக்ட் பண்ண வருவாங்க. ஆனால் நான் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு தான் இப்போ அரசியல் தொடங்கியிருக்கிறேன்றாரு. அதனால் விஜய்க்கு வந்து பிரச்சாரம் என்பதோ, விஜய்க்கு வந்து இனிமேல் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் பேசி அவருக்கு வந்து வெற்றி வரணும் அப்படின்ற நிலையில் அவர் இல்லை. இஸ் இம்மன்ஸ்லி பாப்புலர், ஹியூஜ்லி பாப்புலர். அதில் ஒன்றும் யாருக்கும் அது அவர் மேலே வர்ற அட்டாக்கு, அவர் மேலே வரக்கூடிய அவதூறு, அவர் மேலே எழுப்பப்படக்கூடிய கண்டனங்கள், விமர்சனங்கள் எல்லாமே எதை காட்டுதுன்னா, இஸ் இம்மன்ஸ்லி பாப்புலர் அமங் த பீப்புள், பர்டிகுலர்லி யங் பீப்புள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர், விமென். அப்போ இது வந்து எல்லாருக்குமே தெரியுதுங்க. தெரியாத மாதிரி நம்ம நடிக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா தே ஆல்சோ டேக் சர்வேஸ் எவ்ரி பார்ட்டி பிசைட்ஸ் உளவுத்துறை ஸ்தாபனங்கள், இன்டெலிஜென்ஸ், இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க அரசுக்காக. அது இல்லாத ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எடுத்துகிட்டு இருக்குது. அப்போ இவங்க எடுக்கிற சர்வேல எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா த கோர் ஓட் பேஸ் ஆஃப் கோர் சப்போர்ட் ஆஃப் விஜய் இஸ் எவர் இன்க்ரீசிங். அது வந்து ஏறிக்கிட்டே போகுது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டிமினிஷ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லைன்னாலும் பிகாஸ் ஆஃப் தேர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அவங்களுடைய அந்த செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ இது தெரிஞ்சதால தான் அவர் மேலே எல்லாருமே அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அவர் தங்கள் கூட வரணும்னு விரும்புகிறாங்க. உதாரணத்துக்கு அதிமுக, பாஜக, அவங்க வந்து தே ட்ரைட் ஹிம் மேக்சிமம் அவரை வந்து தங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பல மாதங்களாக ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், பொதுவெளியில் வந்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு கூட விஜய் எங்கள் கூட வரணும், தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் எங்கள் கூட இருந்தால் தான் அவருக்கு பாதுகாப்பு, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அச்சா, இவர் எடப்பாடி பழனிசாமி தெரியுது, கொடி பறக்குது, நம்ம கூட பெரிய கட்சி வரப்போகுதுன்னா சொன்னார். ஸோ எல்லாரும் வந்து விஜய் வரணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம், நினைக்கிறதுக்கு அடிப்படை என்னன்னா, அவருக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிற அபரிமிதமான செல்வாக்கு. அது எப்படி வந்ததுன்னா, பாதி ஃபிலிமால் வந்திருக்கலாம், பாதி அவருடைய ரசிகர் மன்றங்களால் வந்திருக்கலாம்,
மீதி வந்து இந்த 2 பேரும் செய்திருக்கிற சேதாரங்கள் இருக்குல்ல 30 வருஷத்துல மனம் வெறுத்து போயிருக்கான், சலித்து போயிருக்கான். எத்தனை நாளைக்கடா மாற்றி போடணும். தேர் ஷுட் பி சம் ஆல்டர்னேட்டிவ். விஜயகாந்த் வந்தார், ஆனால் வந்த வேகத்திலேயே அவர் வந்து சில தவறுகள் பண்ணி அவர் இதாகிடுச்சு, சரிஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு வந்து இவர் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாரு, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியையும் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியும் ஒரு சேர என்னுடைய எதிரிகள்னு டிக்ளேர் பண்ணதை யாருமே செஞ்சதில்லை. நான் இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு நேர்காணலில் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மோஸ்ட் பாப்புலர் பொலிட்டீஷியன் எவர் தமிழ்நாடு சீன் வாஸ் எம்ஜிஆர் இல்லையா? எம்ஜிஆர் தான் வந்து தமிழ்நாடு கண்ட ரொம்ப புகழ்பெற்ற அரசியல் தலைவர். ஆனால் அவருக்கு கூட இந்த தில்லு இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் பகைச்சிக்கிற தில்லு இல்லை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கட்டத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சராக வந்த பிறகு, மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சி இருந்ததில்ல, அவங்களோட அலையன்ஸ் வச்சு அவங்களுக்கு சீட்லாம் கொடுத்தாரு. காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். ஆனால் இங்கே ஒரு ஆள் சாதாரணமாக அரசியல் நுழைஞ்சிருக்காரு. நுழையும் போதே வித் எ பேங்க் இஸ் என்டர்டு. அதாவது இந்த பக்கம் பொலிட்டிக்கல் எனிமின்றார், இந்த பக்கம் ஐடியாலஜிக்கல் எனிமி, சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரின்னு 2 கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு. அப்போ அந்த ஆளுடைய அசாத்திய துணிச்சல் வந்து பல பேரை வந்து வியக்க வைக்கும், பல பேரை வந்து ஃபாலோ பண்ண வைக்கும்ல. அதனால் வந்துங்க விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு பெருகி கொண்டிருக்கிறது, அதிகரித்து கொண்டிருக்கிறது. அவர் பேசலைனாலும், அவர் வந்து களத்துக்கு வரலைனாலும், அவர் படம் ரிலீஸ் பண்ணலனாலும், இதெல்லாம் இம்மெட்டீரியல். பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்பது மக்கள் விரும்புகிறாங்க. இவர் வந்து இந்த திமுக அதிமுக 60 வருஷமாக ஆண்டிருக்காங்க, போதுமாடா சாமி, சான்ஸ் இன்னொரு ஆள் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைக்கு 1/3 ஓட்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்காங்க. இது விஜய்க்காக வந்ததில்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை ஒரு 30% கிட்டத்தட்ட 25% கண்டிப்பாக போல் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அவங்க ஓட்டுக்கு போட வரல? ஏன்னா தே காட் டிஸ்கஸ்டட். அவங்களுக்கு வந்து அதிருப்தி, என்ன மாறி இவனுங்களை வேற யாருக்கும் ஓட்டு போட அப்படின்ட்டு விட்டாங்க. அந்த 30%க்கு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வரப்போகுது. ஏன்னா ஒரு சேஞ்சு, ஒரு ஆள் வந்திருக்கான், லெட் அஸ் ட்ரை ஹிம். ஊடகம் வந்து நடுநிலையாக இருக்கிற மாதிரி ஜனங்களை நம்ப வைக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஜனங்க நம்பணும் இல்லையா? ஓ இது நடுநிலையான ஊடகம்னு. நீங்கள் மாலை நேர விவாதங்களை எடுத்து பாருங்கள். எந்த விவாதத்திலேயாவது ஆளும் கட்சியின் தவறுகள் விமர்சிக்கப்படுகிறதா? டிபேட் நடக்குதா? போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி சட்டமன்றம் கூடுச்சு, இந்த ஆண்டின் முதல் சட்டமன்றம். எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், அரெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சட்டசபையை நோக்கி எல்லாம் போகிறாங்க. அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இப்போ இதை பற்றியெல்லாம் டிபேட்ஸ் வந்து எந்த டிவியில் எப்போ வைக்கிறாங்க? ஆனால் எப்படி வைப்பாங்கன்னு சொன்னால், தாவேக்காவை கலைத்து விடுவாரா, இதில் டிபேட் நடக்கும். அதாவது கற்பனையில் டிபேட் பண்ணுவாங்க. நிகழ்ந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள், இப்போ கவர்னர் செய்தது சரியா தப்பா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த போராட்டங்கள், இந்த மக்கள் பிரச்சனை, நேற்று வேளச்சேரியில் ஒருத்தனை போதையில் ஒருத்தன் கொன்னது, இதெல்லாம் லைவ் இஷ்யூவாக வராது. கவர்னர் என்ன சேனல் எடுக்காம விட்டாங்கன்னு சொல்லுங்க சார். எல்லா சேனலும் தானே எடுத்தாங்க. அதை இல்ல எடுக்கிறாங்க. டிபேட், ஐ எம் டாக்கிங் அபவுட் டிபேட். அதாவது வந்து அதிமுகவில் செங்கோட்டையன் வெளியே போனார்னா அவரை சுற்றி 1 மாதத்துக்கு விவாதிப்பாங்க. ஆனால் திமுகவில் உள்கட்சி சண்டையே இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குடும்பம் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. ஸோ அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. திருச்சியில் நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் பயங்கரமான மோதல் நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக 3 கோஷ்டி 4 கோஷ்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உள்கட்சி பிரச்சனை எங்கே இன்றைக்கி அது பேசியிருக்கீங்களா ஆளுங்கட்சியை பற்றி? அப்போது மீடியா என்பது மக்களுக்கு நியூஸை கொடுக்கணும், வியூஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக இவங்க வியூஸை தான் கொடுக்குறாங்க, நியூஸை கொடுக்கறது இல்லை. மக்களுக்கு வந்து சலிப்பு திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு வடிகால் கொடுத்து அதுக்கு ஒரு வடிவமாக்கிறதுக்கு விஜய் மாதிரி ஒரு
ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் அவங்க கண் முன்னால வரல. அந்த ஆல்டர்னேட்டுக்கான ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த நிலைப்பாடு என்னவா இருக்கு அங்க? இதுதான் இந்த 2 பேர் ஒழியணுன்றதுதான் நிலைப்பாடு. இவங்க ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், சமூக நீதி. ஏதோ லேக் ஆகுற மாதிரி நமக்கு கொஞ்சம் சென்ஸ் ஆகுதுல்ல சார். அதாவது நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி விஜய் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னை பொறுத்தவரையும் அவர்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா எஸ் இந்த ஃபில்ம் வேர்ல்டில் இருந்திருக்காரு, ஒரு சொகுசான வாழ்க்கை, கிளிட்டரிங் லைஃப், நல்ல வசதியாக இருந்தவர். 30 வருஷம் கழித்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்து அதை தூக்கி போட்டு வராரு. வரும்போது அவர் அப்படியே வேஸ்டிங் வெள்ளை வேஷ்டி துண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்க முடியாது. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குமா. அவரு நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட நீங்கள் போய் 1 மணி நேரம் பேசினா அவர் உங்ககிட்ட 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாராம். இஸ் எ குட் லிசனர், நீங்கள் சொல்கிறதை கேட்பாரு. மற்றவங்க மாதிரி ஒன் வே ஸ்பீச், மோடி மாதிரி ஒன் வே ஸ்பீச் கிடையாது, மன் கி பாத். இவர் பேசுவார், எல்லாரும் கேட்கணும், அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. அப்போது ஒரு ஆள் பேச வச்சு அதை கேட்டுட்டு இருக்கிற பண்பே நல்ல பண்பு தானே. இப்போ தனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, மாநில அரசும் தாக்குது, மத்திய அரசு தாக்குது, ஐயோ என்னை இது பண்ணுறாங்க அப்படின்னு கதறலையே, கத்தலையே, சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்னு வந்தால் இந்த பழிவாங்குதெல்லாம் இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இல்லைன்னா கமல்ஹாசன் மாதிரி கை சுட்டதோ, ரஜினிகாந்த் மாதிரி உடல்நிலை சரியில்லை, நடிக்கிறதுக்கு உடல்நிலை இப்போ இருக்குதா? அரசியல் கட்சியை தொடங்கிறதுக்கு ரஜினிகாந்த் வந்து 4 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, டாக்டருங்க இப்போ ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு, ஜெயிலர் 2ன்றாரு, கூலின்றாரு. ஸோ எல்லாருக்குமே சிக்கல்னு வந்தால் ஆட்கள் வந்து பின்வாங்கிடுவாங்க. ஆனால் விஜய் வந்து அதில் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். இவ்வளோ பெரிய அட்டாக்கு 2 கவர்மெண்ட் அவரை அடிக்கிறாங்க, மீடியாவில் ஒரு பிக் செக்ஷன் இஸ் ஹேட்டிங். ஆனாலும் அவர் வந்து ரொம்ப கூலாக குவைட்டாக டீல் பண்ணுறாரு பாருங்க. இவருடைய அமைதி தான் எல்லாருடைய அமைதியும் கெடுக்குது. மேபி அந்த அமைதி தான் அதுக்கான பதிலா கூட இருக்கலாம். ஆமா ஆமா. இங்கே விசாரணை நடந்துட்டு இருக்கப்போ டெல்லியில் வந்து காங்கிரஸ் கூட்டம் நடைபெறுது. அந்த காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்ற உடனே இங்கே தமிழ்நாட்டில் வந்து சில மாவட்ட தலைவர்கள்லாம் மாற்றப்படுறாங்க. இதில் எதுவும் உள் தலையீடு எதுவும் இருக்கா, உள் விவகாரம் எதுவும் இருக்கு? கூட்டணி வைக்க போகிறாங்க, கூட்டணி குறித்து நாங்கள் பேசவே மாட்டோம்னு செல்வ பெருந்தகை சொன்னார். மேலிடம் தான் சொல்லணும், தேசிய தலைமை தான் சொல்லணும் அப்படின்னு இன்றைக்குமே கிறிஸ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான இது இருக்குது, இந்த மாற்றம் எதனால? அதாவதுங்க, காங்கிரஸ் ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. இந்த நாடு பூரா இருக்கிற கட்சி, தமிழ்நாட்டை ஒரு 50 வருஷம் ஆண்ட கட்சிங்க. ஸோ அந்த கட்சிக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு பல்லுக்கே தூக்கிட்டு இருக்கணும்னு ஒரு யோசனை இருக்கும். திமுகவுக்கு கூட்டணியில் ஒரு 9-10 வருஷமாக இருக்காங்க. திமுக அவங்களோட கூட்டணி வச்சா மத்தியில் அவங்கக்கிட்ட பசையான துறையெல்லாம் கேட்டு மினிஸ்டரை வாங்கிடுறாங்க. ஆனால் மாநிலத்தில் இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத 2006 கூட மந்திரி பதவி கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடல கலைஞர். ஸோ இவங்க மாநிலத்தில் தனியாக ஆட்சி அமைக்கணும், ஆனால் மத்தியில் மட்டும் கூட்டாட்சி வேணுன்றது வந்து எவ்வளோ நாள் எல்லாரும் ஒத்துக்குவாங்க? எப்போவுமே மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கணும். இல்லை, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணேன்னு நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணோம் இல்லையா? இப்போ தேர்தல் நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் போய் திமுகவுக்காக ஓட்டு கேட்குறாங்க, திமுக ஆட்சி அமைக்குது. அப்போ எல்லாருமே வந்துட்டு ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆந்திராவில் நடந்திருக்கு, ஜார்க்கண்டில் இருக்குது, கேரளாவில் பல ஆண்டாக நடந்துட்டு இருக்குது, ஏன் மத்திய அரசில் இதான் நடந்துட்டு இருக்குது. அதனால் கூட்டணி ஆட்சி என்பது நல்லது. செக்ஸ் அண்ட் பேலன்ஸு, ஒரு கட்சியினுடைய ஆதிக்கம், இதெல்லாம் தவிர்க்கலாம். ஒருத்தர் தப்பு பண்ணால் ஒருத்தர் திருத்தலாம். அதனால் வந்து இவங்க எதுக்காக கூட்டணி ஆட்சி, அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி இங்கே தனி கட்சி ஆட்சி தான் நடத்துவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரில. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலில் ஒன்றா சேர்ந்து கூட்டணிக்கு போகும்போது ஓட்டு கேட்கும்போது ஆட்சியில் மட்டும் நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோன்னா அதே மாதிரி ஓட்டு கேளுங்க. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், அதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். 1952 தான் ஃபஸ்ட்டு அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடந்தது. கடைசியாக 2021 வரைக்கும் 16 தேர்தல் நடந்திருக்கு. இப்போ 2026 வந்து 17வது முறை நடக்க போகுது. இந்த 16ல் ஃபஸ்ட்டு தேர்தலில் திமுக போட்டி போடல. ஈவன் தோ இட் வாஸ் ஃபார்ம்டு. 49ல் திமுகவை அண்ணா
அமைத்து விட்டார். ஆனால் தேர்தலில் ஒருவேளை கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கலாம். 52ல் கண்டெஸ்ட் பண்ணல. 57ல் கூட இண்டிபெண்டன்ஸாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 15 பேர் ஜெயிச்சாங்க. ஸோ திமுக வந்துங்க 52க்கு அப்புறம் தான் ஆஸ் பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 16 தேர்தலில் திமுக வந்து ஆஸ் பார்ட்டி ஜெயிச்சுது 5 முறை தாங்க. 5 முறை தான். ஒரு முறை மெஜாரிட்டி கிடைக்காம அதுக்கு சிறுபான்மை அரசு 2006ல் இருந்ததுங்க, ஒரு 5 வருஷம். அப்போ இந்த 5+1 ஒரு முறை கிடைக்கலான்னு ஆட்சி பண்ணாங்க. 6 16ல் அப்போ 10 முறை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. இன்னொன்று என்னன்னா, நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎம்கே ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதான் ரீஎலெக்ட் ஆனதே கிடையாது. அதுவும் 1971க்கு அப்புறம். அதில் 71 ஏன் சொல்கிறேன்னா, தட் வாஸ் த லாஸ்ட் எலெக்ஷன் எம்ஜிஆர் வாஸ் வித் டிஎம்கே. அதே போல் அதுதான் 184 சீட்டில் ஜெயிச்சுது திமுக. அதன் உச்சக்கட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த 71 தான். அதுக்கப்புறம் அது 2 வாங்கியிருக்குது, 4 வாங்கியிருக்கு, 23 வாங்கியிருக்கு, எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கு விஜயகாந்த் கிட்ட. ஸோ நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா 67லேருந்து இன்னி வரைக்கும் திமுக ஆட்சியை பிடிச்சது கூட்டணிகள் உதவியோடு தான். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து போட்டிட்டு அது ஜெயிச்சதே கிடையாது. அதுக்கு அர்த்தம் கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம் இல்லை, கூட்டணி வச்சும் 10 வாட்டி தோத்து இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் ஜெயிச்சது பூரா கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்போடு உதவியோடு தான். அப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாது? இதை அவங்க கேட்குற மாதிரி வச்சதே தப்பு. இவங்களா வாங்கன்னு கொடுத்துருக்கணும். யூ சி த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். சந்திரபாபு நாயுடு, பாஜக, பவன் கல்யாண் கூட்டணி போட்டு தேர்தலுக்கு போனாங்க, ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதில் தனியாகவே தெலுங்கு தேசத்துக்கு பெரும்பான்மை வந்துடுச்சு. ஆனால் அவர் உடனே கைட்டி விடல திமுக மாதிரி. அவர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு டெப்டி சிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒன்றா சேர்ந்து மக்கள்கிட்ட போனோம், கூட்டணியாக ஓட்டு கேட்டோம், அவங்க ஓட்டு போட்டு நம்மளை ஆட்சியில் அமர்த்தினாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்து ஆட்சி பண்ணுவோம். இதான கரெக்டான ஃபார்முலா. நீங்கள் ஓட்டு கேட்குறதுக்கு என் கூட வாங்க, ஓட்டை வாங்கி கொடுங்க, நான் ஜெயிச்சா நீங்கள் வெளியே போயிடுங்க. இது என்ன வகையான அணுகுமுறை? இப்போது ஆட்சி அதிகாரத்தை நானே வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பேசிக் இருக்குங்க. என்னன்னா, நீங்கள் கூட்டணியில் காங்கிரஸை சேர்த்து ஒரு 3 பேர் மந்திரி ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அந்த 3 மந்திரி மாநிலம் பூரா சுற்றுவாங்கல்ல, மாநிலம் பூரா மீடியா அட்டென்ஷன் வரும் இல்லை, அந்த 3 மந்திரியுடைய பர்ஃபார்மன்ஸ் டிஎம்கே மினிஸ்டரோட நல்லா இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்துடும் இல்லை. பரவாயில்லைங்க, இந்த மினிஸ்டர் நல்லா பேசுகிறாரு, நல்லா திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்கல்ல திமுகவுடைய கட்டளைக்கு, அவங்க காங்கிரஸ் மினிஸ்டர்ஸு. ஸோ இந்த ட்ரபுள்லாம் வரக்கூடாது, இவங்கள பல்லக்கு தூக்கிட்டே இருக்க வைப்போம், இவங்கள பல்லக்கில் ஏற அனுமதித்தோம்னா நமக்கு சிக்கலாயிடும் அப்படின்ற ஒரு நேரோ மைண்டட்னஸ் தான். அரசியலில் இப்படி இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசுகள், மாநில அரசுகள் எல்லாமே கூட்டணி ஆட்சி என்பது ஒரு மரபாயிடுச்சு. அதனால் நான் தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு நான் கேட்குறேன், வரக்கூடிய தேர்தல் மை ப்ரிடிக்ஷன் இஸ் நோ பார்ட்டி வில் கெட் மெஜாரிட்டி. ஏ ஹங்கு அசம்பிளி 2வது முறையாக ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டில் வந்துருக்கு. தொங்கு நிலை வந்து அப்போ தான் ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக வந்தார். இது மாதிரி திருப்பி 2026ல் வரலாம், வராதுன்னு நான் சொல்ல முடியாது. அப்படி வந்தாச்சுன்னா மக்களே உங்களுக்கு சவுட்டில் அடித்து கூட்டணி வச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை எங்கள் கொள்கை நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போன்னா, தனியாக இருந்தால் வீட்டில் தான் இருக்கணும், ஒன்றா சேர்ந்து ஆட்சி பண்ணால் என்ன தப்புன்னு தான் கேட்குறாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை காலம் கடந்த கோரிக்கை, காலம் கடந்த ஞானோதயம். இப்போவாது கேட்டாங்களே, நான் சந்தோஷப்படுறேன். பல்வேறு தகவல்களை எங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.